எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை சூப்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது நல்லா வெடித்தோன்னே ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டை கட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு தக்காளி போட்டுட்டு ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரை அதில் போட்டுக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ முருங்கைக்கீரை சூப்பை வடிகட்டிக்கலாங்க. நம்மளோட முருங்கைக்கீரை சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த சூப்பை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முருங்கைக்கீரை சூப்பை பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்ம குடிச்சிட்டு வரும்போது இடுப்பு வலி, முதுகு வலி எதுவுமே வராதுங்க. நல்ல ரத்தம் உடம்புல ரொம்ப அதிகரிக்குங்க. கர்ப்பிணி பெண்கள் இந்த முருங்கைக்கீரை சூப்பை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக சுகப்பிரசவமாகுங்க. Thank you friends. Thank you for watching.